என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அப்பாக்கு அப்படி ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா இந்தா இதுல இருக்கிற ஆதாரத்தை மினிஸ்டர் ரத்னவேலு கிட்ட கொடு. மத்தாத அவரு பார்த்துப்பாரு. அப்பா எவ்வளவோ தப்பு பண்ணிட்டமா, அதெல்லாமே உன்கிட்ட சொல்ல முடியாதுமா. ஏன்னா நீயும் என்னை விட்டு போயிடக்கூடாதுல்ல. என்ன மன்னிச்சிருமா. அப்பா என்ன மன்னிச்சிருமா. அழாதீங்கப்பா. அழாதீங்கப்பா. சரிம்மா, அழாத. அப்பா நமக்கு எதுவும் வேணாப்பா, வாங்க நம்ம போயிடலாம். இப்ப என்னால வர முடியாது. எனக்கு எதுவும் ஆகாதுமா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இத கொடுக்க மறந்துடாத. இதுலதான் அப்பாவோட பாவம் மன்னிப்பெல்லாம் இருக்குமா. ஒரு குடும்பம் ஒண்ணு சேரும். என்னப்பா இப்படி பேசுறீங்க? நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. அப்பா அப்பா என்னப்பா நீங்க ஏன் அழறீங்க? என்ன மன்னிச்சிரு வள்ளி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எதுவுமே தெரியாம இத்தனை நாளா அக்கா அக்கான பாசமா இருந்துட்டேன். சொந்த அப்பாவையே கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காள. நீ அப்பவே என்கிட்ட சொன்னியப்பா, நான் தான் நம்பல. அக்கா அக்கான்னு அவளை உறுதியா நம்பிட்டேன். என்னை இப்படி நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாளே வள்ளி. இவ்வளவு நாளா நல்லவங்களை கெட்டவங்களாவும் கெட்டவங்களை நல்லவங்களாவும் நம்பி நான் வாழ்ந்துட்டேனேம்மா. அது மேடம், அது என்னடாச்சு? சரி, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா மேடம். என்ன? ஏய், என்னடா அவ ஈஸியா தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ற? அது இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஏய் சரி, அவ தப்பிச்சு போற வரைக்கும் நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? உன்கிட்ட எவ்வளவு முக்கியமான வேலையை சொன்னேன். கடத்திட்டு வந்த பொண்ண ஒழுங்கா புடிச்சு கூட வைக்க முடியாதா? உன்கிட்ட எல்லாம் ஒரு வேலை சொன்ன பாரு. ஐயோ, ஏண்டா இதெல்லாம் எப்படி நடந்தது? எவனோ ஒருத்த வந்து அந்த பொண்ணை தப்பிக்க வச்சிட்டா மேடம். அவனை புடிச்சு கட்டி வச்சா வேற ஒருத்த வந்து எங்களால அடிச்சு போட்டு அவனையும் கூட்டிட்டு போயிட்டான் மேடம். யார் அவன்? யாருன்னு தெரியல மேடம். சரி, அவ எந்த பக்கம் போனான்னு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தப்பிச்சு போனதும் பசங்களை விட்டு தேட சொன்ன மேடம். ஆனா அவ எங்க போனான்னு தெரியல மேடம். எந்த பக்கமும் தேடி கிடைக்கல மேடம். கடத்திட்டு வந்த அந்த பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி தப்பிச்சு போயிருக்கா. அவ எந்த பக்கம் போனான்னு கூட தெரியல உங்களுக்கு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கூட இல்லடா. போன கட் பண்றா. நீ ஆண்டு அனுபவிக்கிற சொத்து அதிகாரம் எல்லாம் எனக்கு வேணும்டா. கேவலம் இந்த சொத்துக்காகவும் பதவிக்காகவும் தான் நீ இவ்வளவு செஞ்சியா? பின்ன ஆம்பளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஆளு இந்த சொத்து பதவி எல்லாம் உனக்கு தூக்கி கொடுப்பான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நானும் அவரோட பொண்ணு தானே. எனக்கும் இதுல எல்லா உரிமை இருக்குல்ல. அது அவரா கொடுத்திருந்தா இவ்வளவு நடந்திருக்காது. இல்லனா இந்த மாதிரிதான் நானா எடுத்துக்க வேண்டி வரும். கேவலம் இந்த சொத்துக்காக உன்கிட்ட பங்குக்கு நிக்க நான் விரும்பல. உன்னோட இந்த பணத்தாசை உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாத்தியா? உனக்கு என்ன சொத்து தானே வேணும்? இந்தா. எடுத்துக்கோ, பொறுக்கிக்கோ. எனக்கு இதுல சல்லி பைசா வேண்டாம். மொத்த சொத்தையும் உன் பேருக்கு எழுதி தரேன். வள்ளிக்கிட்டையும் வேலைக்கிட்டையும் சொல்லி உன் பேருக்கு எழுதி தர சொல்றேன். அதை பொறுக்கிட்டு
இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு, சொல்லிட்டேன். நான் கேட்டதுல சொத்தெல்லாம் கொடுத்துட்ட, பதவி அப்பா, அத்தை மாதிரி ஆளுங்கள அரசியலுக்கு வரவே கூடாது. இவங்கள அரசியலுக்கு வந்தா நம்ம மக்களோட கதி அவ்வளவுதான். அரசியல்ங்கிறது ஒரு பதவி மட்டும் இல்ல, அது ரொம்ப புனிதமான ஒரு பொறுப்பு. அரசியல்ல கிடைக்கிற பதவியையும் அதிகாரத்தையும் மக்களோட வாழ்க்கைய மேம்படுத்த தான் பயன்படுத்தணுமே தவிர சொந்த நலனுக்காக அந்த அதிகாரத்தை என்னைக்குமே பயன்படுத்தக்கூடாது. அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிடைச்சா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கேட்ட சொத்து நம்ம பரம்பரை சொத்து, அது போய் தொலைஞ்சா போகட்டும்னு விட்டுருவேன். ஆனா அரசியல் அப்படி இல்ல, அதுல ஒரு துண்டு இடம் கூட உனக்கு கிடைக்க கூடாது. இப்பவே உனக்கு கொடுத்த அந்த எம்எல்ஏ சீட்டை கேன்சல் பண்ண சொல்லி கட்சி ஆபீஸ்ல போய் சொல்றேன். என்ன நடந்தாலும் சரி, உன்னை அரசியல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க விட மாட்டேன். ரத்னம், ரத்னம், நான் சொல்றத கேளு. அப்படி எதுவும் பண்ணிடாத. இந்த பதவிங்கிறது காலங்காலமா நம்ம குடும்ப சொத்து. இப்ப நீ போய் அதை வேணான்னு சொல்லி கெடுத்து விட்டுறாத. நீ எவ்வளவோ பண்ணிட்ட, இருந்தாலும் நீ என் கூட பிறந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணி என் குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்ச தொலைச்சிருவேன்.